மம்மி என்ன பண்றீங்க? கடுகு பப்பி. ம், கடுகுல பாரேன், இந்த பக்கம் வாங்குனதுல ம். கல்லெல்லாம் இருக்கு. இந்த 1 வீக்கா என்ன சாப்பிட்டாலும் கல் இருக்கு. எப்புட்றா கல்லு வருது? அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடுகுல இருக்கு பப்பி. ஆ! என்ன மம்மி? இங்க பாரு. கடுகு மட்டும் ஓடி வரும். ஆ. கல்லு சைஸ்ல கல்லு மாரி கலந்துருக்கிறது எல்லாம் அப்படியே நிக்கும் பப்பி. இங்க பாரு. ஓஹோ! நான் பாரு எவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இங்க காமி. இங்க பாரு. ம். இதெல்லாம் வேஸ்ட்டு கல்லுகளோட சேர்ந்து அந்த சைஸ்லேயே செஞ்சு இதில் கலப்படம் பண்ணுறது. அடுத்து இங்க பாரு, இது சுத்தமானது எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப கஷ்டம் இது சுத்தம் பண்ணுறது. ஆஹா! ஆனால் இதில் ஒரு விஷயம் அவங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறாரு, கலப்படம் செய்யக்கூடாது. இது தேவன் கொடுத்த கட்டளை. ஆனால் வியாபாரம் ₹2 லாபத்துக்காக சாப்பிட்ற பொருள், சமைக்கிற பொருள்ல கல்லுக இந்த மாதிரி எல்லாமே வேற வேற காரியங்கள் எல்லாம் இந்த ஷேப்ல செஞ்சு இதோட மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவன் சேல் பண்றதுக்கு டைரக்டாவே இவன் அதுல வந்து மீறி போனா ஒரு 2 கிராம் கம்மியான கடுகு கூட கொடுத்துட்டு போயிடலாம்ல. இது வந்து சுத்தம் பண்ண முடியாத ஜனம், இல்லாட்டி வந்து ரொம்ப ஹரிபரியா இருக்கிறவங்க, இல்லை நம்பிக்கையான மளிகை கடையில் நம்மளும் வாங்குறோம்னு சொல்லி அப்படியே போட்டால் எப்படி இருக்கும்? நான் அப்படி தான் போட்டேன் 1 வீக்கு. அப்புறம் சாப்பிட்றத எதில் பார்த்தாலும் கல்லு மண்ணாவே இருந்துச்சு. எப்படி வரும்? எல்லாவற்றிலும் சுத்தமானதானே போகிறோம் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் இதில் இருக்குது இத்தனையும். இங்க பாரு எப்படி ஓடி வருது. ஓஹோ! அப்போ நான் வந்து தேவன் சாப்பிடும்போது சொல்ற விஷயம் கலப்படம் பண்ணவே கூடாது. இதில் அவனுக்கு ₹2 லாபம் வரதை விட சரியான பொருள், இதில் 2 கிராம் அவன் கம்மியாக இருந்து ஒரிஜினல் பொருள் மட்டும் கொடுத்துட்டு போயிடலாமே. என்னுடைய கான்செப்ட் எல்லாமே அதான். இதே போல தான் படிக்கிற விஷயத்தையும் விட்டு எழுதி கொண்டு போய் அதை பார்த்து எழுதுறதுக்குள்ள பாருங்க, ரொம்ப சின்ன சைஸ்ல நுணுக்கி 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 எழுதுவான். அது 10 பக்கம் பார்த்து அந்த கொஸ்டினை கரெக்டா கவனம் செலுத்தி அதை எழுதுறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். அந்த ஒரு லைன் எழுதுறதுக்கு. நான் சொல்றேன், நீ அப்படி நுணுக்கி நுணுக்கி எழுதி ரிஸ்க் எடுத்து அதை வந்து மறைக்கிறத விட, 1 செகண்ட், 1 நிமிஷம் அத நீ எழுதுறயில்ல, அந்த நிமிஷத்த அத ரீட் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அதோட போ. கரெக்ட்டா நீ காமா இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம் ஹால்ல, அந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா, நீ ஒன்ஸ் பார்த்தது உனக்கு ஞாபகம் வரும். ஒரு ஃபில்ம் பார்த்துட்டு, அந்த ஃபில்மினுடைய தாட், மெசேஜ் உன்னால சொல்ல முடியும்னா, நிச்சயமா எக்ஸாமினேஷன்ல நீ படிக்கிற அந்த விஷயங்கள உன்னால எக்ஸ்போஸ் பண்ண முடியும். நான் பாப்பாவுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதாவது நீங்க எப்படி ஒரு ஃபில்ம் பார்த்துட்டீங்கன்னா, அதனுடைய சாராம்சம் என்ன? அதனுடைய கருத்து என்ன? அந்த கதையினுடைய ஸ்டோரி என்ன? இதைய மட்டும் தானே நீங்க அப்சர்வ் பண்ணி வெளியில வந்து பேசுறீங்க. அதுதான். நான் பாப்பாவுக்கும் படிக்கும்போது எல்லா சப்ஜெக்ட்லயுமே அந்த தீம் என்ன? அந்த ஸ்டோரி என்ன? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதில இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் என்ன பேசுறாங்க? என்ன பண்றாங்க? ஸோ பாப்பாவே என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுலேருந்தே ரொம்பவுமே ஸ்கில்டு, அது தேவன் கொடுத்த ஞானம், அறிவு, புத்தி. அவங்க ரொம்ப அழகா அவங்களே கொஸ்டின் மேக் பண்ணிடுவாங்க. அவங்களே ஓனா தான் சென்டென்ஸ் என்ன பண்ணுவாங்க, ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்கள ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட உட்கார வச்சா கூட, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் எக்ஸ்பிளைன் பண்ணாலும், அதை அப்படியே அழகா அப்சர்வ் பண்ணி, அழகா எக்ஸ்போஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இதுதான் இட்ஸ் வெரி ஈஸி. நல்லவனா வாழ்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. கெட்டவனா வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாரி தான். நான் கேட்கிறேன், இதை வந்து கலப்படம் பண்றதுக்கு அந்த கல்லு அதே சைஸ்ல அவனும் செஞ்சு வேற விதை தானியங்கள் கலந்தாலுமே, இந்த ஷேப்ல அவன் செய்யறதுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவன் இன்வெஸ்ட் பண்ணாம பண்ணவே முடியாது. ஸோ அப்படி செய்றாங்கம்போது, அதை விட வெரி சிம்பிளா அதே கடுக 2 கிராம் கம்மியா குடுத்துட்டு போயிடு. எனக்கு இந்த காசு கட்டுப்படி ஆகாது. என்னுடைய ப்ராடக்ட்ல இவ்வளோ தான் குடுக்க முடியும். நேர்மையா பண்ணிட்டு போயிடு. ஸோ இவ்ளோ ரிஸ்க் எடுத்து நீ செஞ்சு உன் ப்ராடக்ட்ட இனி அடுத்த தடவ இந்த பேர் உள்ள அந்த ப்ராடக்ட்ட பார்த்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்? இது இதுலன்னு இல்ல. எல்லா ப்ராடக்ட்லயுமே இருக்கு. அது மாத்திரம் இல்ல, கொஞ்சம் வந்து அ அவுட்டர் சைடு இந்த மாரி இதுலலாம் கவனிக்காம வாங்கிடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல இந்த மாரிலாம் வந்து பண்றாங்க. இது இன்னைக்கு நேற்று இருக்கிறது இல்ல. நான் சின்ன வயசுலேருந்தே பார்க்குறோம். நெறையா வியாபாரத்துல இது இருந்துகிட்டே தான் இருக்கு.
ஸோ நான் என்ன சொல்றேன், வெரி சிம்பிள். திஸ் இஸ் ஃபார் யவன சந்ததி. திஸ் இஸ் கேஷுவல் டாக்ஸ். ஆண்டவர் சொல்லுகிறாரு, எந்த ஒரு காரியத்திலும் கலப்படம் செய்யக்கூடாது. கலப்படம் செய்யறது கர்த்தருக்கு பிடிக்காது. ஸோ படிக்கும் போதும் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. ரொம்ப அழகா அந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டோரி மாதிரி என்ன சொல்றாங்க, என்ன ஏதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்றதுக்கு பாருங்க. தட்ஸ் இட்.